அன்வாரின் மன்னிப்பு இதுதான் தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது. ஏதோ மேலோட்டமாக மன்னிப்பு என்று சொல்லாமல் ஆயிரக்கணக்கானோரின் முன்னிலையில் கைகூப்பி அவர் மன்னிப்பு கேட்டிருப்பது சிலருக்கு கேலியாய் தெரிந்தாலும் பலரும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு இனிமேல் இந்தியர் விவகாரங்களை நேரடியாக தாமே கவனிக்கவிருப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருப்பது இந்தியர்கள் எந்த அளவுக்கு தம் மீது அதிருப்தியில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அன்வார் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. உலக அளவில் தன் சிந்தனை நுட்பத்தால் மலேசியாவை எதிர்காலத்திற்காக அவர் கட்டமைக்கும் ஆற்றல் போற்றுதலுக்குரியது என்றாலும் பல்லின மகத்துவம் மிக்க நாட்டில் இன மத சிக்கல்கள்தான் முட்டுக்கட்டையாய் வந்து ஆக்கப்பூர்வ முயற்சிகளை முடக்குகின்றன. அப்படி அவரை பாதித்த விஷயம் இந்தியர்கள் தம் மீது கொண்டிருக்கும் அதிருப்திதான். மேலும் அவருக்கு மிக நெருங்கிய இந்திய பிரமுகர்களே அவரை வெறுத்ததும் ஒரு காரணம்தான். அதிலும் ஓம்ஸ்பா தியாகராஜன் போன்ற மிக முக்கிய புள்ளிகளே நேரடியாக கேள்விகளை கேட்டதோடு சில பகிரங்க அறிவிப்புகளையும் விட்டது அவரை மேலும் பாதிப்படைய செய்திருக்கலாம். அதன் விளைவே இந்த மன்னிப்பு. அன்வாரின் இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? எப்படி இது நிகழ்ந்தது? இது குறித்து அன்வாரின் நெருங்கிய நண்பரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜனிடம் நாம் கேள்வியை முன்வைத்தோம். கோயில் விவகாரத்தில் பிரதமர் அன்வார் பயன்படுத்திய வார்த்தைகள், குறிப்பாக கோயில் ஹராம் என சொன்னது மிகவும் தவறு என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். ஆனாலும் தற்போது ஹராம் என தாம் குறிப்பிட்டது தவறு என அதை உணர்ந்து பகிரங்கமாக அன்வார் மன்னிப்பு கேட்டுள்ளார். அதை வரவேற்கிறேன். ஆனால் அதே வேளையில் முறையாக சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருக்க வேண்டிய கோயில்கள் சட்ட விதிகளை மீறி அமைந்திருந்தால் அக்கோயிலை நாம் தவறாக கட்டமைக்கப்பட்ட கோயில் என வலியுறுத்துகிறோம். ஆனால் அந்த கோயிலை முறையாக பதிவு செய்திருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்பதை நான் மறுக்க மாட்டேன் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டினார். அந்த காலங்களில் நம் தாத்தா பாட்டிகள் கோயில்களை அமைத்த போது இம்மாதிரியான சட்டங்கள் இல்லை. ஆனால் இப்போது சட்ட ஒழுங்கு உள்ளது, சட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனவே நாமும் நம் கோயில்களை பாதுகாக்க சட்டப்படி செயல்பட வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தை மலேசிய குடியுரிமை பெறவும் அடையாள அட்டை பெறவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும். அதே போலதான் கோயில்களும். படித்த அனுபவம் மிக்க பலர் நம் சமூகத்தில் இருந்தாலும் சட்டப்படி ஒரு கோயிலை பதிவு செய்ய நாம் தவறி விடுகிறோம். இதுதான் நம்மிடம் உள்ள குறை என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். தலைநகர் மஸ்ஜித் இந்தியா கோயில் விவகாரத்திலும் இதே பிரச்சனைதான். அந்த கோயில் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட கோயில் நிர்வாகத்தினரும் என்னை சந்தித்தார்கள். அக்கோயில் பிரச்சனைகள் குறித்து என் வீட்டிலேயே கோயில் நிர்வாகத்தினருடன் பல முறை கூட்டங்களை நடத்தினேன். இந்த ஆலயம் வேறு இடத்தில் இருந்தது. அப்போது இந்த ஆலயத்திற்கு சிக்கல் வந்தது. அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த சாமிவேலு கோயிலை அங்கிருந்து மாற்றி இப்போது இருக்கும் இடத்திற்கு தன் சொந்த செலவில் முயற்சி செய்து கொண்டு வந்தார் என்கிறார்கள். ஒரு தேசிய தலைவர் என்கிற முறையில் அவர் அப்படி செய்திருக்கிறார் என்றால் அது வரவேற்கக்கூடியது. அவரை பாராட்டுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்திற்கான பதிவையும் முறையாக செய்திருந்தால் இந்த அளவுக்கு சர்ச்சைகள் ஏற்பட்டு இருக்காது. எப்படி இந்த விஷயத்தில் அவர்கள் கோட்டை விட்டார்கள் என ஓம்ஸ்பா தியாகராஜன் வினவினார். அந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக சாமிவேலு இருந்தார். அரசாங்கம் அவர்கள் கைகளில் தான் இருந்தது. எல்லா சட்ட நுணுக்கங்களும் அவருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தும் ஒரு பாரம்பரியமிக்க கோயிலை இப்படி பாதுகாப்பின்றி வைத்து விட்டார்களே, இது யார் தவறு என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதே போல் கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராக சரவணனும் இருந்திருக்கிறார். அவருக்கும் இந்த ஆலயம் குறித்து நன்றாகவே தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் ஏன் இந்த ஆலயத்திற்கான பட்டா மற்றும் பதிவு விவகாரங்களை முறையாக கையாளவில்லை? இன்னொருவர் வாங்கும் அளவுக்கு எப்படி அங்கே குளறுபடி நடந்தது? இன்னொருவர் வாங்குகிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரியாமலா நடந்திருக்கும்? அவர்கள் வாங்கும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் சும்மா இருந்தீர்கள்? உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் எப்படி வாங்கியிருக்க முடியும்? இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதைதான் என ஓம்ஸ்பா தியாகராஜன் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்.
சிக்கல்களை எல்லாம் உங்கள் மேல் வைத்துக்கொண்டு நூற்றாண்டு கண்ட பாரம்பரியமிக்க கோயிலை இன்னொருவருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு அன்வாரை குற்றவாளியாக்கி விட்டார்கள். அதுதான் உண்மை என ஓம்ஸ்பா தியாகராஜன் கடுமையாக சாடினார். நியாயப்படி இந்த சிக்கல்களுக்கு காரணமான உங்களைப் போன்றவர்களைத்தான் அன்வார் ஹராம் என்று சொல்லியிருக்க வேண்டும். மாறாக கோயில் ஹராம் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டதாகத்தான் நான் உணர்கிறேன் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். அதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததால் பிரதமர் அன்வார் கோயில் ஹராம் என குறிப்பிட்டது நியாயமாகுமா என கேட்டால் நிச்சயம் அது கிடையாது. அன்வார் சொன்னது தவறுதான். அதை இன்று வரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே வேளையில் இந்தியர்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளையும் இப்படி அரசியல் ஆதாயத்திற்காக மலிவாக செயல்பட்டவர்களையும் ஹராம் என்று அன்வார் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். அப்போதே அன்வார் கோயில் ஹராம் என குறிப்பிட்டதற்கு மன்னிப்பு கேட்டிருந்தால் மலேசியா முழுக்க உள்ள இந்தியர்களின் கோபத்திற்கு அன்வார் ஆளாயிருக்க மாட்டார். நானும் பலமுறை அவர் எனக்கு நண்பராகவே இருந்தாலும் பொதுவெளியில் ஊடகங்கள் வழி எனது ஆதங்கத்தை முன்வைத்தேன். அன்வார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பகிரங்கமாகவே அறிக்கை வெளியிட்டேன். எனவே அன்வாரின் இந்த மன்னிப்பு தாமதமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். இந்நிலையில் அன்வாரின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன? அதிலும் பொதுமக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக கைகூப்பி மன்னிப்பு கேட்டுள்ளார். எப்படி இது சாத்தியமானது? அன்வாருடன் ஏதாவது பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டீர்களா? எப்படி இருக்கிறது அன்வார் உடனான உங்களது நட்பு என அவரிடம் நாம் கேள்விகளை முன்வைத்தோம். அதற்கு பதிலளித்த ஓம்ஸ்பா தியாகராஜன் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அன்வாரிடம் பேசாமல் இருந்தேன் என்று கூறினார். எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் அனுப்பியிருந்தார். அதற்கு கூட நான் பதிலளிக்கவில்லை என்று வேதனையுடன் குறிப்பிட்டார். மக்களின் குமுறல் என்னை வெகுவாய் பாதித்தது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கும் பாதிப்புதான். என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் அவருக்கு அவர் சமயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் எனக்கும் என் சமயம் மிக முக்கியம். எனவே நானும் நமது சமயம் தொடர்பான சில வேளைகளில் தீவிரமாக இறங்கப் போவதாக காணொளி வாயிலாகவே எச்சரிக்கை விடுத்தேன். 3-4 காணொளிகளை வெளியிட்டேன். அதையெல்லாம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பை தட்டி பார்க்கலாம். எனது ஆதங்கத்தை முழுவதுமாக அதில் பேசினேன். அன்வார் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என விடாப்பிடியாக நின்றேன். எதற்கும் பதில் இல்லை. வெறுத்து போனேன். இறுதியாக பொறுமை இழந்தேன். கோயில்களை இடிக்க துடிக்கும் ஜாம்ரி வினோத், ஃபீடாவுஸ் ஓங், தமீம் தாரி போன்றவர்கள் மற்றும் இன்னும் பிற மலாய் இயக்கங்களுக்கு எதிராக நானும் ஓர் அமைப்பை தொடங்கப் போகிறேன் என பகிரங்கமாகவே அறிவித்தேன். அந்த கூட்டம் எந்த கோயிலை இடிக்கப் போகிறார்களோ அந்த கோயிலின் வாசலில் நான் நிற்பேன் என தெரிவித்தேன். 3Rக்கு எதிர்ப்பாக அவர்கள் செயல்படும் போது 3Rக்கு ஆதரவாக நாமும் இறங்குவோம் என களத்தில் குதித்தேன். பின்னர்தான் இந்த பிரச்சனையின் வீரியத்தை உணர்ந்த அன்வார் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கு அழைத்தார். அரை மனதுடன் அவரை சந்தித்தேன். அவருக்கு நான் வெளியிட்ட காணொளிகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். நண்பராக அவரை கடிந்து கொண்டேன். அன்வாரிடம் நேருக்கு நேராகவே கேட்டேன். மன்னிப்பு கேட்பதில் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்றேன். அவரும் நான் தான் பல்கலைக்கழகத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டேனே, உங்களுக்கு திருப்தி இல்லையா என்றார். கடந்த மே மாதம் மலாயா பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தாம் கோயில் விவகாரத்தில் செய்த தவறுகளை சரி செய்து வருவதாக பொருள்படும் வகையில் பேசியிருந்தார். அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டி எனக்கு திருப்தியா என்றார். அது எனக்கு மன்னிப்பாக தெரியவில்லை. அதில் எனக்கு திருப்தியும் இல்லை. அதுவும் மாணவர்கள் மத்தியில் இப்படி பட்டும் படாமல் பேசுவதால் பயனில்லை. பொதுமக்கள் மத்தியில்தான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனால் மக்களின் மனநிலையை அவரிடம் எடுத்து வைத்தேன். அவரது இன்றைய வெற்றிக்கு இந்தியர்கள் மட்டுமே மிக முக்கிய காரணம் என்றேன். விவரங்களையும் பகிர்ந்தேன் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். அதோடு முறையாக கட்டமைக்கப்படாத கோயில்களை சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் அதற்காக கோயிலை இடிப்பது என்பது தீர்வு அல்ல என்பதையும் அன்வாருக்கு தாம் எடுத்துரைத்ததாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். விஷயம் அவருக்கு சரியாக தெரிவிக்கப்படவில்லை. நமது வருத்தம் தெளிவாக அவருக்கு உணர்த்தப்படவில்லை. நான் பேசியதும் அவர் புரிந்து கொண்டு வருத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை.
இப்போது இந்த மன்னிப்பு சாத்தியமாக இருக்கிறது என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் நெகிழ்ச்சியோடு கூறினார். எனவே அன்வார் இப்போது மன்னிப்பு கேட்டதற்கு நானும் ஒரு காரணமா என கேட்டால், நானும் அவரது மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றுதான் சொல்வேன் என ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். அதேபோல் அன்வார் அந்த கோயிலை இடிக்கச் சொல்லவில்லை, அதோடு கோயிலை எங்கேயோ போய் கட்டிக்கொள்ளுங்கள் என்று தட்டி கழிக்கவும் இல்லை. உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினார். சர்ச்சை கிளம்பிய ஒரு மாதத்திற்குள்ளாகவே மஸ்ஜித் இந்தியா கோயிலுக்கு என அரசு நிலத்தை வழங்கி, அதிலும் பழைய கோயிலுக்கு மிக அருகிலேயே அந்த நிலத்தை வழங்கி, கோயில் கட்டுவதற்கு அரசு நிதியையும் வழங்கி நடவடிக்கையில் இறங்கினார். தற்போது மண்டபத்துடன் கூடிய சிறப்பு வசதிகளுடன் பிரம்மாண்ட கோயிலாக ஆலயம் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை பார்வையிட்டு நான் வியந்து போனேன். இது உண்மையில் வரவேற்கத்தக்கதுதான். கோயில் ஹராம் என குறிப்பிட்ட அதே அன்வார்தான் இந்த கோயிலையும் கட்டுகிறார் என ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டி காட்டினார். அப்படியானால் புதிதாக உருவாகும் இந்த கோயில் கூட அன்வாரின் மன்னிப்புக்கான அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டி காட்டினார். இப்போது தபுங் ஹாஜி எனும் இஸ்லாமியர்களின் சமயத்திற்காக வழங்கப்படும் சிறப்பு நிதியில் 140 கோடி ரிங்கிட், அதாவது 1.4 பில்லியன் ரிங்கிட் ஊழல் நிகழ்ந்துள்ளதாக சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. ஹஜ் புனித யாத்திரை, இஸ்லாமிய சமய நம்பிக்கைகள், மசூதி வழிபாடுகள் ஆகியவற்றுக்கு மக்கள் வரி பணத்திலிருந்து அந்த நிதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது அந்த புனித பணியில் ஊழல் கரை படிந்து விட்டது. இப்போது நாமும் அதை ஹராம் என்று சொல்லலாமா? நிச்சயமாக நான் ஹராம் எனும் சொல்லை பயன்படுத்த மாட்டேன். அதனை சட்ட விதிமீறல் என்றே நான் குறிப்பிடுவேன் என ஓம்ஸ்பா தியாகராஜன் குறிப்பிட்டார். ஆனால் தபுங் ஹாஜியில் பில்லியன் கணக்கில் நிதி கையாடல் நிகழ்த்தி உள்ளார்களே, அவர்களை என்னவென்று சொல்வது? நிச்சயம் அவர்களைத்தான் ஹராமானவர்கள் என்று சொல்ல வேண்டும் என ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். நமது மஸ்ஜித் இந்தியா கோயிலை முறையாக பதிவு செய்யாமல் மெத்தனமாக இருந்து இறுதியில் கோயிலையே இடமாற்றம் செய்ய வைத்த நமது அரசியல் தலைவர்களைப் போல இந்த விவகாரத்தில் இந்த தபுங் ஹாஜி ஊழல்வாதிகளும் நிச்சயம் ஹராமானவர்களே என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். இப்போது இந்த தபுங் ஹாஜி விவகாரத்தையும் அன்வார் கையில் எடுத்துள்ளார். தனது சமய பிரச்சனை என்று அன்வார் மூடி மறைக்கவில்லை. எனவே அன்வாரை பொறுத்த மட்டில் கோயில் பிரச்சனை என்று மட்டுமல்ல, அவர்களுடைய சமய அமைப்பிலும் பிரச்சனை என்றாலும் அதை தட்டி கேட்கத்தான் செய்கிறார். தபுங் ஹாஜி விவகாரத்தில் நடவடிக்கையை தொடங்கியிருப்பது அதைத்தான் காட்டுகிறது. தபுங் ஹாஜி விவகாரத்தை அன்வார் இப்போது விசாரித்து வருகிறார். ஊழல் கரைப்படியாத நமது பிரதமர் நிச்சயம் இவ்விவகாரத்தை வெளிக்கொணர்வார் என ஓம்ஸ்பா தியாகராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். அன்வார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கடந்த காலங்களில் நான் கூறியதை பலரும் விமர்சித்தார்கள். நான் பகல் கனவு காண்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அன்வார் தெரிந்தே இந்த கோயில் ஹராம் எனும் வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் என எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினார்கள். இப்படி கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் எல்லா இடங்களிலும் இருப்பதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். இந்த மன்னிப்பை அடுத்து இந்தியர்களின் பிரச்சனைகளை தாமே நேரடியாக கவனிப்பதாகவும் பிரதமர் வாக்குறுதி அளித்துள்ளார். எனவே ஊழல் இல்லா அரசாங்கம், போர் சூழலிலும் தடுமாறாத நாட்டின் பொருளாதாரம், உலக அளவில் உயர்ந்திருக்கும் மலேசியாவின் மகிமை என அன்வாரின் செயல்திறனால் நாட்டிற்கு மென்மேலும் நன்மைகள் அமைய வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு. அவரை விட்டால் நாட்டிற்கு திறமை மிக்க ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஊழல் அற்ற அரசு இயங்க அவரின் முற்போக்கான சிந்தனைகளை நாம் ஆதரிப்பதுதான் நமது அறிவார்ந்த சிந்தனையாக இருக்க முடியும். எனவே ஒற்றை கோபத்திற்காக ஒட்டுமொத்த தேசத்தையும் இன மத பிரிவினைவாதிகளுக்கு அள்ளி கொடுக்க நாம் முன்வரக்கூடாது. பரிசானும் பிரிக்காத்தானும் மாநில தேர்தல் கூட்டணி வைத்ததற்கே இந்தியர்களுக்கு இந்தியா மூதாதையர்களின் தாயகமாக இருக்கிறது, சீனர்களுக்கு சீனா இருக்கிறது, ஆனால் மலேசியர்களுக்கு தானா மிலாயுதான் என்று சொல்கிறார்கள். நமது முன்னோர்களுக்கு இந்தியா தாயகமாக இருக்கலாம், ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்த நமக்கு மலேசியாதான் தாயகம். இதுதான் நமது தேசம் என்ற நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையில் மீண்டும் இன மத சிக்கல்களை தூக்கி பிடிப்பதும் அத்தகையவர்களின் கைகளில் ஆட்சியை கொடுக்க நினைப்பதும் நாட்டிற்குத்தான் பேராபத்து. இவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற பொது தேர்தலில் கூட்டணி அமைத்தால் எல்லாம் பழைய கதைக்கே திரும்பும்.
எனவே நாம் இனி சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக அவசியம் என ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். ஏதோ காரணத்திற்காகத்தான் பரிசானும் பிரிக்காத்தானும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. அத்தகைய கூட்டணியில் மாயிக மாசிசாவும் சேர்ந்து கொண்டுள்ளது. ஆனால் பரிசான் பிரிக்காத்தானை நம்பி இந்த இரு கட்சிகளும் போவது வீண் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். நெகிரி செம்பிலான் தேர்தலில் கூட மாயிகாவுக்கு ஜெயிக்கிற 2 இடங்களை வழங்கி இருக்கலாமே, அதை ஏன் பரிசான் செய்யவில்லை என ஓம்ஸ்பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். மேலும் அன்வாருக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்பதை விடவும் மலேசிய இந்தியர்களின் நல் வாழ்வுக்காக என்றுமே தாம் ஆதரவாக இருப்பேன் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் உறுதி அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.